திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அந்த மோர் விற்கும் பெண் ராமானுஜரிடம், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போல என்று நேற்று சொன்னால் அல்லவா, அதை பற்றி சொல்கிறாள். ராமானுஜர் சரி சொல்லுமா அப்படின்றார். சாமி, இதுவும் ஒரு கண்ணன் கதைதான் என்று அந்த சுட்டி பெண் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். பிருந்தாவனத்தில் ஆட்சியர்கள் அந்தணர்கள் வாழும் அக்ரகார வீதியில் தயிர் பால் நெய் விற்க செல்வார்கள். அவர்கள் நினைவெல்லாம் கண்ணன் தான். அதனால் அவர்கள் தயிர் பால் நெய் வாங்கலையோ என கூறுவதற்கு பதிலாக, கண்ணனை வாங்கலையோ, கோபாலனை வாங்கலையோ, கிருஷ்ணனை வாங்கலையோ என கூவிக்கொண்டே செல்வார்களாம் அந்த பெண்கள். ஏனெனில் கண்ணன் மீதுள்ள பிரேமையின் காரணமாக அவர்கள் உள்ளம் முழுவதும் கண்ணன் நிறைந்திருந்தார். கண்ணனை பற்றியும் அவனின் லீலைகளை பற்றியும் அறிந்திருந்தனர் அந்த பெண்கள். அக்ரஹாரத்தில் வசிக்கும் ரிஷி பத்தினிகள் கண்ணனை பற்றியும் அவனின் லீலைகள் பற்றியும் அறிந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் கண்ணனை பார்க்க ஆவலாய் இருந்தனர். இருப்பினும் அவர்களின் அன்றாட பணிகளே தடையாக இருந்தது. கண்ணனை பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் அந்தணர்கள் அனைவரும் யாகம் செய்ய யமுனா நதிக்கரைக்கு செல்ல திட்டமிட்டனர். எங்கே? அவங்க யாகம் செய்வதற்காக யமுனா நதிக்கரைக்கு செல்ல அந்த அந்தணர்கள் திட்டமிட்டனர். அதற்கான பொருட்களும் யாகம் முடியும் தருவாயில் பகவானுக்கு நிவேதனம் செய்வதற்கான பட்சணங்களையும் தயார் செய்து கொள்ள அவரவர் பத்தினிகளிடம் தெரிவித்தனர். ரிஷி பத்தினிகள் அனைவரும் கண்ணனை காண ஒரு சந்தர்ப்பம் கிட்டுவதாக எண்ணி அவன் நினைவாகவே அனைத்து பட்சணங்களையும் தயாரித்து பாத்திரங்களில் நிரப்பினர். திட்டமிட்ட நாளில் அந்தணர்கள் குடும்பத்துடன் நதிக்கரைக்கு வந்து குடில் அமைத்து வேள்வி வளர்த்தனர். வேள்வி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. கண்ணன் தினமும் தன் தோழர்களுடன், அதாவது நண்பர்களுடன், பசு கூட்டங்களை மேய்ச்சலுக்காக நதிக்கரையோரம் ஓட்டிச் சென்றான். அவன் போகும் இடம் காடு. அங்கேதான் மாடுகளுக்கு புல் கிடைக்கும். ஒரு நாள் நடுப்பகல் அது. அவர்களுக்கு சாப்பிடும் சமயம். எல்லோரும் அவரவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவார்கள். டேய், எனக்கு கொஞ்சம் தோசை கொடு, எனக்கு கொஞ்சம் அதிரசம் கொடு, தயிர் சாதத்துக்கு என் அம்மா ஊறுகாய் வைக்க மறந்துட்டா, கொஞ்சம் ஊறுகாய் கொடு என்று விதவிதமாக கேட்டு சாப்பிடுவார்கள் தோழர்கள். எல்லோரும் வழித்து வரிந்து கட்டி கொண்டு சாப்பிட்டு முடித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அன்று பசி தீரவில்லை. இன்னும் பசி எடுத்தது. வீட்டிலேருந்து கொண்டு போன சாப்பாடு ஒரு டப்பாவில் தான் இருக்கும், அது பத்தலை. பசி எடுத்தது அவங்களுக்கு. கண்ணா, இன்னும் பசிக்கிறது என்று கண்ணனிடம் முறையிட்டார்கள். கண்ணன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அதோ அங்கே புகை வருகிறது, தெரிகிறதா? ஆமாம் ஆமாம் என்றார்கள் சிறுவர்கள். அங்கே யாகம் நடக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே சென்றால் உணவு கிடைக்கும், போய் வாருங்கள், போய் கேளுங்கள் என்றான் கண்ணன். கேட்டால் கொடுப்பார்களா என்றான் ஒருவன் சந்தேகமாக. அந்தணர்கள் கோபக்காரர்களாயிற்றே என்றான் இன்னொருவன். ஏன் கொடுக்காமல்? கண்ணன் தான் அனுப்பினான் என்று சொல்லுங்கள், அவர்களிடம் கொடுப்பார்கள் என்றான் கண்ணன். சிறுவர்கள் ஓட்டமும் நடையுமாக ஓடினார்கள். அங்கே கண்ணன் கூறியது போல அந்தணர்களிடம் நடந்ததை சொன்னார்கள்.
அங்கே அந்தணர்கள் யாகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஐயா, எங்களுக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் என்றார்கள். அந்தணர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை அவர்களை. தயங்கியபடி கண்ணன் அனுப்பினான், கண்ணனுக்கு பசிக்கிறதாம், உண்பதற்கு ஏதாவது தாருங்கள் என கேட்டது. பகவான் தான் கண்ணன், கண்ணன் தான் பகவான் என்று இவர்களை அனுப்பியுள்ளான் என்பதை அறியாத அந்த அந்தணர்கள், கண்ணனா, யார் அது, எந்த கண்ணன், பகவானுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை மாடு மேய்க்கும் இடையருக்கு தர முடியாது, போ, மாலை வந்து பாருங்கள், ஏதாவது மீதம் இருக்கும், அதை வாங்கி செல்லுங்கள் என்று விரட்டிவிட்டு ஸ்வாகா ஸ்வாகா என்று யாகம் செய்வதிலேயே குறியாக இருந்தார்கள் அந்த அந்தணர்கள். சிறுவர்களை அந்த அந்தணர்கள் லட்சியம் செய்யவில்லை, அலட்சியம் செய்தார்கள். அந்தணர்களுக்கு காது கேட்கவில்லை என்று நினைத்து சிறுவர்கள் யாகசாலை அருகில் சென்றார்கள். அப்போது ஒரு அந்தணர், தள்ளிப்போங்கள் தள்ளிப்போங்கள், ஏன் வருகிறீர்கள் என்று கையில் இருந்த கரண்டியை உயர்த்தி அடிப்பது போல் ஓங்கினார். சிறுவர் பயந்து கொண்டு ஏமாற்றத்துடன் கண்ணனிடம் ஓடி வந்து நடந்ததை சொன்னார்கள். கண்ணன் வழக்கம் போல புன்சிரிப்புடன், கவலை வேண்டாம், வேதம் படித்த அந்தணர்களின் ரிஷி பத்தினிகளிடம் போய் கேளுங்கள், அவர்கள் தருவார்கள் என்றான் கண்ணன். அதில் ஒரு சிறுவன், தரவில்லை என்றால், அவர்களும் தரவில்லை என்றால் கண்ணன் கேட்டதாக சொல்ல வேண்டும், சரிதானே கண்ணா என்றான் இன்னொருவன் நமட்டு சிரிப்புடன். மீண்டும் சிறுவர்கள் ஓடினார்கள். யாகம் நடப்பதால் அந்தணர்களின் ரிஷி பத்தினிகள் வீட்டின் உள்ளே இருந்தார்கள். அவர்கள் வீட்டு வாசல் கதவை தட்டிய சிறுவர்கள், பசிக்கிறது அம்மா, உணவு வேண்டும், கண்ணன் அனுப்பினான் என்றார்கள். போன கதையிலேயே விதுரர் போல எல்லோரும் பரபரப்பாகி விட்டார்கள். ரிஷி பத்தினிகள் அனைவரும் ஒன்று கூடி, கண்ணனுக்கா கண்ணனுக்கா கேட்கிறாய், இதோ நாங்களே கொண்டு வருகிறோம் என லட்டு, ஜிலேபி, அப்பம், அதிரசம், சித்ரான்னம், பாயசம் போன்ற பல வகையான உணவுகளை பாத்திரங்களில் இட்டு எடுத்துக்கொண்டு கண்ணனை பார்க்கும் ஆசையால் வேக வேகமாக கிளம்பினார்கள் அந்த ரிஷி பத்தினிகள். மேலும் யாகத்துக்கு எடுத்து வைத்த விதவிதமான இனிப்பு, பலகாரம், தயிர், பால் என்று எல்லாவற்றையும் எடுத்து வந்தார்கள். பெரிய சிறிய பானை நிறைய உணவுகளை நிரப்பினார்கள். குண்டாக இருக்கும் சிறுவர்கள் தலையில் பெரிய பானையும், ஒல்லியாக இருக்கும் சிறுவர்கள் தலையில் சின்ன பானையும் ஏற்றினார்கள். சில சிறுவர்கள் தலையில் 2 பானைகளை கூட சுமந்தார்கள். பலகார வாசனையால் நாக்கில் எச்சில் ஊறியது அவர்களுக்கு. சீக்கிரம் சீக்கிரம், கண்ணன் காத்து கொண்டிருப்பான் என்று எல்லோரும் கிளம்பினார்கள். அந்த ரிஷி பத்தினிகள் அனைவரும் கிளம்பினார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அந்த ரிஷி பத்தினியின் பதிகள், அதாவது அந்த அந்தணர்கள், யாகசாலையை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது என்று சத்தம் போட்டார்கள். சிறுவர்கள் சோகமாக பெண்மணிகளை பார்த்தார்கள். பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எல்லோரும் கண்ணனை பார்க்க செல்லும் ஆர்வத்தால் கணவனின் பேச்சை கேட்காமல் அவர்கள் மீறி சென்றார்கள். சிறுவர்கள் முகத்தில் மீண்டும் சந்தோஷம் மீண்டும் வந்தது. சந்தோஷம் மீண்டும் வந்தது. உணவு சிந்த ஓடினார்கள் எல்லோரும். பெண்மணிகள் கண்ணனை பார்த்தபோது ஆனந்தப்பட்டார்கள். பரபரப்பாகி தாங்கள் கொண்டு வந்த உணவை எல்லோரும் கண்ணனுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள் அந்த ரிஷி பத்தினிகள். கண்ணா, லட்டு என்றால் ஒரு பெண், இன்னொருத்தி வெண்ணெய் என்றால், இன்னொருத்தி வெள்ளத்துடன் வெண்ணெய் சாப்பிடு என்றால். சிறுவர்கள் எதை சாப்பிடுவது எதை விடுவது என்று குழம்பியபடியே அனைத்தையும் சாப்பிட்டார்கள். கண்ணன் மகிழ்ந்து, உணவு ருசியாக இருந்தது, நேரமாகிறது, நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், யாகசாலையில் உங்கள் கணவன்மார்கள் காத்து கொண்டு இருப்பார்கள் என்றான் கண்ணன்.
அவர்கள் கண்ணனிடம், பகவானே, தங்களுக்காகவே எங்கள் பதிகள் இந்த யாகம் செய்கின்றனர். முடிவில் தங்களுக்குத்தான் அதற்குரிய பாகத்தை யாகத்தின் மூலமாக அளிக்கப் போகிறார்கள். ஆனால் தாங்களோ நேரில் வந்து கேட்டும் அறியாமையால் மறுத்துவிட்டனரே அவர்கள். இனி நாங்கள் உன்னுடனே இருப்போம், எங்களின் பதிகளிடம் நாங்கள் செல்ல மாட்டோம் என தெரிவித்தார்கள் அந்த ரிஷி பத்தினிகள். கணவனின் வார்த்தையை மீறி நாங்கள் இங்கே உனக்காக ஓடி வந்தோம். மீண்டும் சென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஒரு பெண். நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கண்ணன் சமாதானம் செய்தான். இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்கிறது கண்ணா என்றால் அந்த பெண்மணிகள். பயப்படாதீர்கள், என்னை நினைத்து கொள்ளுங்கள், பயம் போய்விடும், நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் என்று கண்ணன் அவர்களுக்கு அறிவுரைகளை கூறி அனுப்பி வைத்தான். அவர்களும் ரிஷிகளிடம் சென்றடைந்தனர். பெண்மணிகளும் கண்ணனை விட்டு பிரிகிறோமே என்று மெதுவாக நடந்து சென்றார்கள். யாகசாலையில் கண்ணன் கூறியது போல அந்தணர்கள் கோபப்படாமல் தங்கள் ரிஷி பத்தினிகளை, அதாவது மனைவிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த அந்தணர்களில் ஒருவன் மட்டும் கொடூர முரடன். தனது பத்தினியை ஏற்க மனமில்லாமல், நீ எனக்கு உணவளிக்க என்னிடம் என் பேச்சை கேட்காமல் என்னை உதாசனப்படுத்திவிட்டாய். என் பேச்சை நீ கேட்கவே இல்லை. நீ அங்கேயே செல், இனி நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் ஒரு அந்தணன். பகவான் தான் அந்த இடையன் என்பதை உணராமல் அறியாமையாலும் ஆத்திரப்படுகிறாரே என அவருக்கு புரியும்படியாக எடுத்து கூறினாள். அந்த இடையன் வீட்டுக்கு போனியே, நீ என் வீட்டுக்கு வராத போ அப்படின்னு சொல்லிட்டான் அந்த அந்தணன். ஆனா அந்த பகவான் தான் அந்த இடையன்ன்றது அவர் அறியல. என்ன பண்றது? ஆனா அந்த ரிஷியோ மனைவியின் வார்த்தையில் உண்மை இல்லை என அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என பிடிவாதமாக தெரிவித்து விட்டான். அந்த அந்தணர் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை சற்று கதையை நிறுத்தினாள். அடப்பாவமே, அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் ராமானுஜர். அந்த பெண்மணி சற்றும் கலங்கவில்லை. அவள் உள்ளம் முழுவதும் கண்ணனே என்று இருந்தாள். அவள் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. இந்த அழுக்கு உடம்புதானே கண்ணனை தரிசிக்க விடாமல் தடுக்கிறது. தனது கணவரும் இந்த உடம்பைத்தானே போக விடாமல் தடுக்கிறார் என எண்ணி கணவரை பார்த்து, இந்த உடம்புதானே உங்களுக்கு வேண்டும் என கூறிக்கொண்டே கண்ணனை தியானித்து உயிரை விட்டாள். உடல் தரையில் சரிந்தது. உடலில் இருந்து ஆத்மா கண்ணனின் திருவடிகளை சென்று அடைந்தது. அந்த பெண்ணை போல கண்ணனை நினைத்து உயிரை விட்ட அந்த உயர்ந்த பக்தி எனக்கு இல்லையே, அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்றால் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. பெண்ணே, உன் வேகத்தையும் அவசரத்தையும் பார்த்தால் நீ பத்த விலோசனமே போய்விடுவாய் போலிருக்கிறதே என்றார். பத்த விலோசனம்னா பக்கத்தில் இருந்த சிஷியர்கள் இது என்ன புது பெயராக இருக்கிறது என்று குழப்பத்துடன் பார்க்க ராமானுஜர் அந்த பெண் பிள்ளையை பார்த்தார். அவள் குறிப்பறிந்து இந்த கதை நடந்த இடம் பத்த விலோசனம் என்று சொன்னாள். அதைத்தானே சாமி சொல்றாங்க என்றால் பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கள், அட ஆமாம், ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்கிறாள், இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது என்றார்கள் அந்த சீடர்கள். ஆண்டாள் பிராட்டி சொல்லாத விஷயமே இல்லை என்று ராமானுஜர் பெண்ணை பார்த்தபோது அந்த சுட்டி பெண், தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே என்றாள். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே என்றாள். ராமானுஜர் புன்னகையுடன், இன்னொரு கதையா என்றார். அந்த கதையை சொல் என்றார் ராமானுஜர். ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை அந்த கதையை கேட்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.